ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழக சட்டசபையில் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல். தமிழக சட்டசபையில் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்ய உள்ளார். தொடர்ந்து இடைக்கால வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். தேர்தல் ஆண்டு என்பதால் இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு சலுகை அறிவிப்புகள் இடம்பெறக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள், சிறு வணிகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பயனளிக்கும் திட்டங்கள் இடம்பெறக்கூடும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது இறுதி செய்யப்படும். பிப்ரவரி 20 வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. பட்ஜெட்டில் வெளியாகும் அறிவிப்புகளுக்கு உடனடி ஒப்புதல் வழங்கவும் முக்கிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தும் வகையிலும் பிப்ரவரி 23 தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்கவுள்ளது. ஒரே வாரத்தில் 2 முறை பிரதமர் மோடி விசிட். திருப்பரங்குன்றத்தில் தரிசனம். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேஜ கூட்டணியில் பாஜ, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இக்கூட்டணி சார்பில் செங்கல்பட்டு, மதுராந்தகத்தில் ஜனவரி 23 பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்று தேஜ கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அடுத்த கட்டமாக தேஜ கூட்டணியை ஆதரித்து மார்ச் 1 மதுரையில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளார். அப்போது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலிலும் தரிசனம் செய்ய உள்ளார். பின் மார்ச் 6 வேலூரில் நடக்கும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதுகுறித்து பாஜ வட்டாரங்கள் கூறுகையில், பிரதமர் மோடி தமிழக சட்டசபை தேர்தலுக்காக அதிக நாட்கள் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே ஜனவரி 23 தமிழகம் வந்தார். மார்ச் 1 வருவதும் உறுதியாகிவிட்டது. தேர்தல் நெருக்கத்தில் கன்னியாகுமரி, சென்னை, கோவையில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்றனர். இந்தியாவில் பிரான்ஸ் அதிபர் மோடியுடன் இன்று சந்திப்பு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். மும்பை ஏர்போர்ட்டில் அவரை மகாராஷ்டிர கவர்னர் ஆச்சாரியா தேவிரத், முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்டோர் வரவேற்றனர். மேக்ரான் இந்தியா வருவது 4வது முறை. மும்பைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறார். மும்பையில் உள்ள லோக் பவனில் பிற்பகல் 3 மணி அளவில் பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் சந்திப்பு நடக்கிறது. இரு நாடுகளின் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், பொருளாதாரம் முதலான விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதிக்க உள்ளனர். முக்கியமாக பிரான்சிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கும் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. தொடர்ந்து மும்பையில் நடைபெறும் இந்தியா பிரான்ஸ் இன்னோவேஷன் இயர் 2026 என்ற நிகழ்ச்சியை இரு தலைவர்களும் துவக்கி வைக்கின்றனர். வரும் 19 டெல்லியில் நடக்கும் AI உச்சி மாநாட்டிலும் பிரான்ஸ் அதிபர் பங்கேற்கிறார். 2 மாதத்தில் 2000 பேருக்கு டெங்கு. கொசுக்களுக்கு கொண்டாட்டம், மக்களுக்கு திண்டாட்டம். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுக ஆட்சி அமைந்த முதல் நாளில் இருந்தே மக்கள் சுகாதாரத்தில் தொடர்ந்து அலட்சியம் காட்டப்படுகிறது. தெருநாய், கொசு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து தவறி வருகிறது. மழை, குளிர்காலம் முடிந்து கோடை ஆரம்பிக்கும் சூழலில் தமிழகம் முழுவதும் கொசுக்கள் உற்பத்தி பெருகி மக்களை வதைக்கிறது. அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் கொசுக்களை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கொசு மருந்து அடிக்கும் பணியாளர்களை திமுக அரசின் சுய விளம்பரத்திற்கு பயன்படுத்துவதே கொசு அதிகரிப்புக்கு காரணம். 2 மாதமாக கொசு மருந்து அடிக்கும் பணிக்கு யாரும் வரவில்லை என சென்னை மக்கள் புகார் சொல்கின்றனர். 2 மாதத்தில் 2000க்கும் அதிகமானோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொசு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி 16 கோடியே 40 லட்சம் ஒதுக்கீடு செய்ததாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பணம் எங்கே போனது என்பதுதான் கேள்வி. இதிலும் ஊழல் நடந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொசுக்களை கூட ஒழிக்க முடியாமல் தன்னைத்தானே பெருமை பேசி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். கொசுக்களை ஒழிக்க மருந்தடிக்கவும், வீடு வீடாக சென்று தண்ணீர் தேங்கியுள்ளதா என ஆய்வு செய்யவும், காய்ச்சல் முகாம்கள் நடத்தவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் உடல்நலத்தோடு விளையாடும் கொசுக்களை ஒழிக்க முடியாமல் நிற்கும் திமுக ஆட்சிக்கு மக்கள் விரைவில் முடிவு கட்டுவார்கள் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். இவ்வளோ நாள் சனாதன தர்மத்தை இழிவு செய்துவிட்டு வேல் பிடிப்பதா? தேர்தல் வந்தா போதுமே, உதயநிதிக்கு விழும் கிழி.
தஞ்சாவூரில் நடந்த திமுக இளைஞரணி கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதிக்கு நிர்வாகிகள் வேல் மற்றும் திரிசூலத்தை நினைவு பரிசாக வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் வந்துவிட்டால் போதும், மக்களை கவர அவரவர் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து விடுவார்கள். அந்த வகையில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது வேலை கையில் எடுத்துக்கொண்டு வேல் யாத்திரை நடத்தினார். அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் கையில் வேல் ஏந்தினார். தொடர்ந்து சீமான், திருமாவளவன், பழனிசாமி உள்ளிட்ட பல தலைவர்களும் முருக கடவுளின் ஆயுதமான வேலை கையில் எடுத்தனர். கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன் உதயநிதியும் வெள்ளி வேலை கையில் ஏந்தினார். இந்நிலையில் தஞ்சாவூரில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்தது. துணை முதல்வரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி பங்கேற்றார். அவருக்கு நினைவு பரிசாக வேல் மற்றும் திரிசூலத்தை இளைஞரணி நிர்வாகிகள் வழங்கினர். உதயநிதியும் புன்னகையுடன் அவற்றை வாங்கிக் கொண்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார். இதை பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் கடுமையாக சாடுகின்றனர். தேர்தலுக்கு முன்பு வரை இந்து சனாதனத்தையும் இந்து கடவுள்களையும் விமர்சித்து பேச வேண்டியது, தேர்தல் நெருங்கிவிட்டால் போதும் இந்து கடவுள்களை கையில் எடுப்பது திமுகவின் வாடிக்கையாகிவிட்டது. இதன் தொடர்ச்சிதான் தஞ்சை சம்பவம். இந்து சனாதனத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்த உதயநிதிக்கு கட்சி நிர்வாகிகள் வேல் வழங்க அதை சந்தோஷமாக பெற்றுக் கொள்கிறார். எல்லாம் தேர்தலுக்காகத்தான். இது வாக்காளர்களை ஏமாற்றும் வேலை. முருக கடவுளின் ஆயுதமான வேலை கையில் ஏந்தி மத்திய அமைச்சர் முருகன் வேல் யாத்திரை நடத்திய போது வேலை வைத்து வன்முறைக்கு வித்திடுவதாக திமுகவினர் குற்றம் சுமத்தினர். இதையெல்லாம் இந்துக்கள் மறந்து விடுவார்களா என்ன என்று பாஜகவினர் கேட்கின்றனர். ஒட்டுமில்ல உறவுமில்ல, காங்கிரஸை கடற்றிவிடும் திமுக, சல்லி சல்லியா உடையும் தமிழக மெகா கூட்டணி. திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமானால் ஆட்சியில் பங்கு வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் குரல் எழுப்பி வந்தனர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழகத்துக்கு ஒத்துவராது என முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். ஆனாலும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதில் மாணிக்கம் தாக்கூர் போன்றோர் விடாப்பிடியாக உள்ளனர். மதுரையில் நடந்த மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பேசிய தாக்கூர் திமுகவை கடுமையாக வசைபாடினார். நாங்கள் மரியாதையை மட்டும்தான் கேட்கிறோம். கூட்டணி கட்சியிலிருந்து 2 பேர் அமைச்சரானால் என்ன தவறு? நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், நீங்களும் எங்களுக்கு அதே மரியாதையை தர வேண்டும். மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம். MP MLA பதவி மண்ணாங்கட்டி பதவி என்று பரபரக்க வைத்தார். அவரது பேச்சு திமுக தலைமைக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்திவிட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருவரை திமுக தலைமை தொடர்பு கொண்டு மாணிக்கம் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுத்து, அவர் இனி இப்படி பேச முடியாமல் கடிவாளம் போடுங்கள், அதை உடனடியாக செய்தால்தான் காங்கிரசுடன் கூட்டணி வைப்போம், இல்லை என்றால் காங்கிரசுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்ற முடிவை எடுப்போம் என திமுக எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதோடு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் திமுக நெருக்கடி கொடுத்தது. இதனால் அவர் நேற்று பெங்களூருக்கு அவசரமாக சென்றார். அங்கு காங்கிரஸ் தலைவர் கார்கேவை சந்தித்து மாணிக்கம் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். திமுக மேலிடம் விடுத்த எச்சரிக்கை குறித்தும் கார்கேவிடம் விளக்கிய செல்வ பெருந்தகை, திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிப்பதாக டெல்லி மேலிடம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே திமுக செய்தி தொடர்பாளர் செயலாளர் இளங்கோவன் அளித்த பேட்டியில், அகில இந்திய காங்கிரஸ் தலைவரும் மாநில தலைவரும் சொல்லும் கருத்துக்களை நாங்கள் கேட்போம், மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் அவர்களின் கட்சி பார்த்துக் கொள்ளும் என்றார். இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில் தமிழக காங்கிரஸைச் சேர்ந்த புதுக்குழு உறுப்பினர்கள் 150 பேர் கார்கேவுக்கு நேற்று பரபரப்பான கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். அதில் அவர்கள் கூறியது, திமுக கூட்டணியில் சேர ஆட்சியில் பங்கு கேட்டு ஒப்பந்தம் செய்ய வேண்டும், கூடுதல் சட்டசபை தொகுதிகளை பெற வேண்டும், உள்ளாட்சி அமைப்புகள், வாரியங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் பதவிகள் பெற வேண்டும், காங்கிரஸ் கட்சி வளர ஆட்சி நிர்வாகத்தில் பங்கு பெறுவது அவசியம், திமுக நம் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றால் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இப்படி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் இடையே உச்சகட்ட மோதல் நிலவி வருவது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. CBSE பொதுத் தேர்வு இன்று துவக்கம். இந்தியா மற்றும் 26 நாடுகளில் உள்ள CBSE பள்ளிகளில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று துவங்குகின்றன. மொத்தம் 8000க்கும் மேற்பட்ட மையங்களில் சுமார் 46 லட்சம் மாணவர்கள் தேர்வெழுதுகின்றனர். தமிழகத்தில் மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் தேர்வெழுத உள்ளனர். 10ஆம் வகுப்புக்கு கணித தேர்வு 10:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை நடக்கிறது. அதேபோல் 12ஆம் வகுப்புக்கு உயிரி தொழில்நுட்பம், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி சுருக்கெழுத்து தேர்வுகள் நடக்கின்றன. மாணவர்கள் காலை 10 மணிக்குள் தேர்வு மையத்துக்கு வர வேண்டும். 15 நிமிடங்கள் தேர்வு எண் உள்ளிட்ட விவரங்களை பதிய நேரம் ஒதுக்கப்படும்.
மாற்றுத்திறனாளிகளை தவிர மற்றவர்களுக்கு 3 மணி நேரம் மட்டுமே ஒதுக்கப்படும். பள்ளி மாணவர்கள் வழக்கமான சீருடையிலும் தனித்தேர்வர்கள் தளர்வான உடைகளையும் அணிந்து செல்ல அனுமதிக்கப்படுவர். இதற்கிடையே சிபிஎஸ்இ நேற்று வெளியிட்டுள்ள செய்தியில் கூறப்பட்டுள்ளதாவது: சிபிஎஸ்இ தேர்வுகள் 2 கட்டங்களாக நடத்தப்படுகின்றன. முதல் கட்ட தேர்வு எழுதியவர்களே 2ஆம் கட்ட தேர்வில் பங்கேற்க முடியும். ஒரு மாணவர் முதல் தேர்வில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களில் தேர்வு எழுதவில்லை என்றால் அவர் 2வது தேர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார். அத்தகைய மாணவர்கள் அத்தியாவசிய மறுபரிசீலனை பிரிவில் சேர்க்கப்படுவர். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடத்தப்படும் பிரதான தேர்வில் மட்டுமே அவர்களால் கலந்து கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது. மரணத்தின் பிடியில் 7 வீரர்கள். பாகிஸ்தான் ராணுவத்துக்கு 7 நாள் கெடு. பாகிஸ்தானின் பெரிய மாகாணம் பலூச்சிஸ்தான். இதை தனி நாடாக அறிவிக்க வலியுறுத்தி பல குழுக்கள் கிளர்ச்சிகளில் ஈடுபடுகிறது. பலூச்சிஸ்தானில் பெரும்பான்மையாக உள்ள பலூச் இன மக்களின் ஆயுத குழு பலூச் விடுதலை படை BLA என அழைக்கப்படும் இந்த குழுதான் அரசுக்கு எதிராக போராடும் முக்கிய அமைப்பு. ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 6 வரை BLA மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் கடுமையாக மோதினர். 2 தரப்பிலும் பலர் கொல்லப்பட்டனர். பலூச் விடுதலை படையைச் சேர்ந்தவர்களை பாகிஸ்தான் பாதுகாப்பு படை கைது செய்து சிறையில் அடைத்தது. அவர்களை விடுவிக்க பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த 17 பேரை BLA சிறைப்பிடித்தது. இதுகுறித்து அந்த அமைப்பின் ஊடக பிரிவான ஹக்கல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ராணுவ வீரர்கள் 17 பேரை சிறைப்பிடித்திருக்கிறோம். அவர்களில் 10 பேர் பலூச் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் உரிய எச்சரிக்கை செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். மற்ற 7 பேரை விட பலூச் போராளிகளை விடுவிக்கும் பேச்சுக்கு அரசு தயாராக வேண்டும். இல்லையென்றால் 7 நாளில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.